ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்டலாம் பேசி. இன்றைக்கி தம்பி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இவர் ரொம்ப நாளாக என்கிட்ட நேர்லேயும் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவீங்க, முன்னாடி நல்லா பேசுவீங்க செய்வீங்க, ஆனால் ஏன் இப்போல்லாம் பேசுகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி என்கிட்ட நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தார். அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் டச் விட்டு போயிடுச்சு. ப்ரோ, உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இல்லைன்னா திட்டாதீங்க, ஓகே? ஃபஸ்ட்டு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வாய்ஸ் தான் பேச போகிறேன். அது ஸ்டேஜில் பேசின வாய்ஸு. அதாவது மக்களை நான் பேசிக்கிட்டு இருக்கல, அங்கே யாரா அவன் குறுக்க பேசுறது. தம்பி கம்முன்னு இருக்க மாட்டீங்கல்ல? நான் மைக் எனக்குமே பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தெரியும்ல? தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கு. அங்கே நீங்கள் எந்த டிவி கேமரா அந்த டிவிக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், தெரியுமில்ல? இன்னைக்கு என்ன கிழமை? ஃப்ரைடேவா? அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் வீட்டுக்கு போகணும், வரட்டுமே. அடுத்த வயசு பார்த்தீங்கன்னா மொட்டராஜேந்திர சார் வயசு. போ தளபதி, சூப்பர் போ, 5000 இன்க்ரோட் போ, தளபதி போ. அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்னு சொன்னது முருங்கைக்காய் சூப்பு, வேற எந்த சூப்பையும் நான் சொல்லலை. இதுக்கு மேலே நான் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு தொண்டை கம்மியாக போயிடும், ஓகேவா? எல்லாருக்கும் பாய் பாய் பாய். என் பொண்டாட்டி வீட்டில் முருங்கைக்காய் சூப்பு வச்சிருக்கா, போய் குடிச்சிட்டு வரணும். எல்லாருக்கும் பாய். வணக்கம் கண்ணு, எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் நான் தான் கண்ணு நாட்டாம, வரட்டுமா? வா செல்லம், தப்பு நீ அழுவக்கூடாது. இந்த முத்தப்பாண்டி கோட்டடை இது. அப்பா என் செல்லத்தை கேட்டா எப்படா? வாசல்ல இருந்து கோவில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணி இருக்கு முத்தப்பாண்டி கோட்டடி இது. மாப்பிள்ளைய சிட்டு சின்னால வெட்டி நாத்தா இருக்காட்டு சவுத்தா இருக்காட்டு எல்லாரும் அண்ணந்தல பெமச்சு பால் பாய்ச்ச போறாங்களாமா, எங்கிட்டு போறாங்க? நீ மாடு முட்டிதால சாவ. எப்பா நீ செத்துட்ட, இந்த கட்லி எனக்கு தானே. பார்ப்பதற்கு அப்பாவை போல தெரியும். இவர்தான் தோமர குலத்தை சேர்ந்த தினேஷ்குமார். இவரின் சேட்டைகள் அனைத்தும் பல பெண்களின் வாழ்வை சீரழிப்பவனை கைது செய்ய போகிறார் என்கிறார் முரட்டு சிங்கர் மாரிமுத்து. நண்பர்களே, என்னென்ன ஆச்சுன்னா தம்பி எனக்கு போட்டோ போட்டு விட்டுருக்கா. போட்டோ போட விட்டுணும், சூர்யா போட்டோ போட்டு விட்டுருக்கா. செத்தப்பையில அறுத்துக்கு வச்சிருமலே. இல்லை என்னமில்ல இருக்குது கமாண்டு. நக்குல செத்தப்பையில பதில போவான். இல்லை யாமல இப்படி பண்றீங்க? கிறுக்கு மெண்டல் பிள்ளைங்களா, செத்தப்பையில அடுத்து கிழிச்சிருமலே. என்னப்பா நீ செவ்வால கூடிய சுத்துல சொல்லி வைக்க மாட்டியாப்பா? பருத்தி விருந்தா என்னப்பா நீ கணிச்சு வைக்க மாட்டியாப்பா? சின்ன புள்ளையில எப்படி வளர்த்து வச்சிருக்கியாப்பா? அப்ப பெரிய பிள்ளானா எப்படி ஆவான்? என்ன நீ எப்படி இருக்க? செவ்வால கூடிய தானே சுத்திட்டு இருக்க, சொல்லி வையா, அடிச்சு பிடிவையா, அடுத்து ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகிட போதியா? நீ ஏதாச்சும் சொல்லி வையா. என்னையா நீ எப்படி இருக்கு? செவ்வால எருமக்கட வயசு ஆகுது, என்ன நீ பருத்தி விருந்தா சொல்லி வைக்க மாட்டியா? போயா வீட்டுக்குள்ள அடங்கி உட்கார வையா, எங்க பொம்பளை பிள்ளைய நாங்க பாத்துக்கிறோம். இது எப்படி இருக்கு கண்ணா? எல்லாருக்கும் வணக்கம். கண்ணா எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்ணா வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. 15 வருஷத்துக்கு முன்னாடி போன கபாலி அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. உமருக்கு கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு கபாலி குனிஞ்சி சொல்லுங்க சும்மா அப்படின்னு சொல்ற கபாலி நினைச்சியாடா? கபாலிடா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் இல்லவா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட்டான். அதாவது நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மறுக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸாக பழகினா மட்டும் தான் முடியும். என்ன பார்த்தா நான் சொல்றது, அவன் கேட்டுட்டான், இவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது மச்சான். எதுவாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க. சாமியே சைக்கிளில் போகிறாரா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதான்? ஒரு விஷயம் இருக்கா, ஒரு விஷயம் இல்லை. வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் போனா ரிப்பீட்டு, திரும்ப வருவான் சுடுவான் போவான் ரிப்பீட்டு. முடியல தலைவர. நான் மக்கா சொன்னாலும், நீ தக்கா பக்கம் போய் நின்று சொன்னாலும் இஸ் வெரி வெரி கேவலம். ஒன்னா எனக்கு பிடிக்கல. ஹலோ, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எங்கள் ஏரியாவில் 4 பெரிய ஆள் தான் தெரியும்ல. என்னப்பா எல்லாம் வச்சிட்டிங்களா? என்ன பண்ணுவோம்? ஏன் எவ்வளோ பார்த்து சொல்லலாம்ல? இல்லை எவ்வளோ பார்த்து சொல்லலாம்ல? ஏன் என்ன மட்டும் பார்த்து அண்ணன் சொல்லும்? ஏன்னா ரொம்பயா கண்ணு இருக்குது பாருமா. அதான் ஒரு அக்கா, நான் இல்லைக்கா வேற யாரோ. எங்கள் அப்பா அம்மா பார்த்தா தாங்க பையன், மித்தபடி இல்லை வீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காகவே நான் என்று வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கம்மியா தரவன் கிட்ட அதிகமா கேட்காத. அன்பா இருந்தாலும் சரி, ஆப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசா வைக்கணும். அப்பதான் என்னைக்குமே இவங்க நம்மள மறக்க பாருங்க. நான் வாத்து விளையாட்டோட பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை, இங்க ரூல்ஸ் வேற. பேப்பர்ல பார்த்து போலீஸ்காரன் பேர் இருக்குடா, அவன் தலையெடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்றான். ஆஹா, என்னையா பண்றது? மறுபடியும் வந்துட்டாங்க இல்லையா? ஐயோ, முதலாளி பார்த்தா என்ன அடிப்பாரேயா, அடி கொண்டு விடுவாரேயா. இந்த கரடி குட்டிங்கள்ல இருந்து எப்படியா தப்பிச்சு இந்த மரத்துக்கள் எல்லாம் வெட்டுறது? இங்கிட்டு வந்தா பெரிய கரடி வருது, இங்கிட்டு வந்தா சின்ன கரடி வருது. அம்மே டேய் அண்ணா, இந்த பேண்டா எனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டான்டா அண்ணா. எனக்கு ரொம்ப பச்சிக்குதுடா அண்ணா, எனக்கு தேன் கொடுக்கண்டாடா. டேய் அண்ணா, எங்கடா போற குண்டு பையா, இங்க வாண்டா. தம்பி நார்விக் இரு, நான் உனக்கு போய் தேன் கூட எடுத்துட்டு வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதி என்ன வயசு? என்னாச்சு? சியா நாலு பொண்டாட்டி கட்டி ஆண்டு அனுப்பிச்சிட்டு போயிருக்காப்லையா? நீ சந்தோஷமா படியா, நிம்மதியாக போவாப்ல? சரி, எதுக்கு இந்த கழுதறிகள் ஓரமாக உட்கார வச்சிருக்கேன்? வை என்ன சொன்னா தப்பாட்டம்மா ஒயாங்க டேன் அந்த நாட்டோட சரியான ஆட்டமே. சரி நீ அடி. என்னாச்சு? பாலு மேலே போச்சு, பிடிக்கலான்னு பின்னாடியே போனேன், விட்டேனா காசு போய் கீழே விட்டேனே.